இன்னைக்கு நம்ம சேனல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம யூடியூபர்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல நம்ம எலகாய் அண்ணா பற்றி பேசியிருந்தோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இர்ஃபான் அவரை பற்றி பேசலான்ட்டு இருக்கிறோம். ரம்ஜானுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா அவரோட காரில் போய் உட்காந்துக்கிட்டு கார்லேயே உட்காந்துக்கிட்டு அவங்க ஒய்ஃபுமே அப்புறம் அவருமே பின்னாடி அவங்க கூட தெரிஞ்சவங்களும் உட்காந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா காருக்குள்ளே உட்காந்து பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வெளியே போய் நின்று பண்ணுங்கள். வெளியே போய் நின்று எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இதுதானே, புண்ணியம் தானே, சும்மா கிடையாது. ஆனால் அவருக்கு எவ்வளோ போராட்டம், எவ்வளவு டெடிகேஷன், அப்புறம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணி தான் அவங்க வந்து முடிஞ்சளவு மேலே வந்திருப்பாங்க. என்ன எதுக்காகுது, அது மேலே தப்பு இருந்தால் தப்பு, ரைட்டு இருந்தால் ரைட்டு, இதுதான் நான் சொல்லுவேன், வேறு என்ன. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா நல்லது பண்ணுறாரு. அவர் ஒன்று கெடுதல் பண்ணுறதில்ல, நல்லதாக பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு வந்து கரெக்டாக பண்ணுங்க. வெளியே போய் நின்று இறங்கி கொடுக்கறது நல்லது தானே. மக்களே வணக்கம் மக்களே. நான் மட்டும் நல்லா இருப்பேங்கிறது சுயநலம், எல்லோரும் நல்லா இருக்குங்கிறது பொதுநலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம யூடியூபர்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல நம்ம எலகாய் அண்ணா பற்றி பேசியிருந்தோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இர்ஃபான் அவரை பற்றி பேசலான்ட்டு இருக்கிறோம். என்னடா இர்ஃபான் அவரை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. பேசுகிறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்னா நாங்களும் யூடியூபர்ஸ் தான். தப்பாக இருந்தாலும் சொல்லலாம், ரைட்டாக இருந்தாலும் சொல்லலாம். இது ஒன்றும் நாங்கள் பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. எல்லோரும் பேசுகிற என்ன இருக்குது. அவரை பற்றி என்ன பேசுகிறதுனா, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்குது. உங்களுக்கு தெரியும், ரம்ஜானுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா அவரோட காரில் போய் உட்காந்துக்கிட்டு கார்லேயே உட்காந்துக்கிட்டு அவங்க ஒய்ஃபுமே அப்புறம் அவருமே பின்னாடி அவங்க கூட தெரிஞ்சவங்களும் உட்காந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சேலை ஒன்று, அப்புறம் ஒரு வேட்டி ஒன்று, அப்புறம் 2 50 ரூபா நோட்டு 100 ரூபா வச்சு ஒரு கவரில் வச்சு எல்லா மக்களும் கொடுத்துட்டு வந்தாங்க. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா கொடுக்கறது நல்லது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் உதவி பண்ணுறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். என்கிட்ட பணம் இருந்தால் நான் வந்து எனக்கு இருக்குதோ இல்லையோ மக்களுக்கு உதவ தான் செய்வேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உணவுக்காக எத்தனை பேர் ஏங்குறாங்க எனக்கு தெரியும். அது இல்லாமல் துணிமணி இல்லாமல் எத்தனை பேர் அதுக்காக தவிக்கிறாங்கன்னு தெரியும். அதனால் எனக்கு உதவி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காக பாராட்டுறேன். இருந்தாலும் அவர் வந்து உதவி பண்ணுறாரு. அவருக்கு என்ன சொல்கிறேன்னா, உட்காந்து பண்ணுறதோட காருக்குள்ளே உட்காந்து பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வெளியே போய் நின்று பண்ணுங்கள். வெளியே போய் நின்று எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இதுதானே, புண்ணியம் தானே. நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது உள்ளே கை விட்டு தான் வாங்குவாங்க. அப்போ கைப்படாமல் இருக்காது. அதனால் நீங்கள் பண்ணுறது தப்பு தான் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பண்ணுறது தப்பா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு தான் சொல்ல வரேன். ஏன்னா நான் சொல்லி தான் தெரியுன்ட்டு உங்களுக்கு இல்லை. ஏன்னா எல்லோரும் தப்புன்னு தான் சொல்லி எல்லோரும் யூடியூப்பில் சொல்கிறாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் நான் சொல்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் பண்ணுறீங்க. ஆனால் அதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இர்ஃபான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காரு. ஒரு 46 லட்சம் சப்ஸ்கிரைபருங்கிறது சும்மா கிடையாது. ஆனால் அவருக்கு எவ்வளோ போராட்டம், எவ்வளவு டெடிகேஷன், அப்புறம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணி தான் அவங்க வந்து முடிஞ்சளவு மேலே வந்திருப்பாங்க. இப்போ வந்து ஒரு விளம்பரமே பண்ணாலும் அவங்க இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாரு, அவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்கிறாங்க. ஆனால் அவ்வளோ அமௌண்ட் வாங்குறாருன்னா அவருக்கு அந்த தகுதியில் அவர் இருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தகுதிக்கு அவர் இருக்கிறாருன்னா அந்த தகுதிக்கு உண்டான அமௌண்ட்டு அவர் வாங்குறாரு. அதனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் தப்பாக இருந்தால் தப்பு, ரைட்டாக இருந்தால் ரைட்டுன்னு உண்மை உடச்சி பேசுகிறது தான் என்னோடய வழக்கம். நான் வந்து பேசுகிறது வந்து சில பேர் சொல்லுவாங்க, என்ன அவரை பற்றி பேசுகிறீங்களா, ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு நினைப்பீங்க. பிரச்சனை என்ன எதுக்கு ஆகுது, அவர் மேலே தப்பு இருந்தால் தப்பு, ரைட்டு இருந்தால் ரைட்டு, இதுதான் நான் சொல்ல வரேன், வேறு என்ன. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா நல்லது பண்ணுறாரு. அவர் ஒன்று கெடுதல் பண்ணுறதில்ல, நல்லதாக பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு வந்து கரெக்டாக பண்ணுங்கள். வெளியே போய் நின்று இறங்கி கொடுக்கறது நல்லது தானே. அது உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியம் தானே. நீங்கள் உள்ளேருந்து கொடுக்கறதுக்கு அது நல்லது இல்லையே. அதுக்கு தான் சொல்ல வர்றது, வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா
உங்கள் மேலே நாங்கள் தப்பே சொல்ல மாட்டோம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணிக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட்டிகிட்டு வந்து ஒருத்தர் சாப்பாடை வச்சு அவர் குழந்தைக்கு ஏதோ சிகிச்சை சிகிச்சைக்காக ஏதோ ₹1,00,000 கொடுத்துருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். அது பண்ணியிருக்கிறாரு, வீடியோ போட்டிருக்காரு. அது எந்த சிகிச்சை கொடுத்தாரா இல்லை எது கொடுத்தாருன்னு தெரியல. ஆனால் ₹1,00,000 கொடுத்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிறாரு. ஆனால் நல்லா தான் பண்ணுறாங்க. அது வந்து சில பேர் அதை வந்து சொல்ல மாட்டுறாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதவே சொல்லி இது பண்ணுறாங்க. நம்ம சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டாரு சொல்லி அவங்கள நம்ம பெரிய அளவு ஆக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறாரு. வீடியோ அவர் எடுக்கலை, டிலீட் பண்ணல, வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு இந்த வீடியோ மட்டும் நிறையா வியூஸ் போயிருக்குது. அப்போ பார்த்துங்க. அப்போ அவர் வந்து எச்சாதான் அவர் வந்து நீங்கள் பெரிய ஆளாக்குறீங்க. அதனால் எதுக்கு வீணாக எல்லோரும் சொல்லி என்ன பண்ணுறது? அவர் வந்து திருந்திக்குவார். சொல்லியாச்சா ஓகே. இது வந்து எல்லோரும் சொல்கிறது எதுக்குன்னா, நான் என்னடா இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சப்போர்ட்டாக பேசுகிறான்னு நினைப்பீங்க. சப்போர்ட்லாம் கிடையாது. நான் தான் சொல்கிறேன் பாருங்க, ஓப்பனாக சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது தப்பு தான். காருக்குள்ளே உட்காந்து பண்ணது தப்பு தான். ஆனால் பண்ணுற விஷயம் நல்லதாக பண்ணுறாரு. கரெக்டாக பண்ணிங்கன்னா சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன அவர் மேலே தப்பு ஒன்றும் கிடையாது. அவர் வந்து இவ்வளோ வாங்குறாரு, பணம் அவ்வளோ வாங்குறாரு, அவர் அப்படி இப்படிங்கிறாங்க. அவர் வந்து சும்மா சாப்பிட்டு வீடியோ போடுறாருங்கிறாங்க. அதெல்லாம் வந்து எல்லோரும் சொல்ல முடியாது. எல்லோரும் அப்படி பண்ணுவாங்கன்ட்டு இல்லை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து அப்படி தான் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டு பணம் வாங்கிட்டு வரோம். அது வந்து சும்மா நம்ம பணம் வாங்க கிடையாது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த பணம் வந்து அவங்ககிட்ட வாங்குகிறோம். நம்ம ஒரு விளம்பரம் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிட்டு தான் அந்த பணத்தை நம்ம வாங்குகிறோம். அதனால் அது வந்து நம்ம சொல்கிறது தப்பு. அவங்க வந்து அவங்க தொழில் அது. அதனால் அவங்க தொழிலுக்கு நம்ம போக வேண்டாம். நம்ம வந்து என்ன பிரச்சனை அதை மட்டும் நம்ம சொல்லணும். அதை விட்டு போட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது இதுங்கிறாங்க. நானும் ஒரு யூடியூபர் தான். யூடியூபருக்காக சப்போர்ட் போடுறேன், அது போடுற நினைக்காதீங்க. பொதுவாக சொல்கிறேன். நம்ம எதுக்கு நம்ம வீணாக நம்ம பேசிக்கிட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு வீணையே நம்ம அவரை பற்றி பேசிக்கிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னா சொல்லிட்டாங்களா, அதை வந்து ரொம்ப எல்லோரும் ரொம்ப பேசும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய யூடியூபர். அவருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவ்வளோதான். அவர் இனி திருத்திக்குவார். இதை வந்து பண்ணியிருக்கிறாரா, இனி இத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க. சொல்கிறது வந்து தப்பு கிடையாது. யார் வேணால் சொல்லலாம். அதுக்காக நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து யாருமே சொல்லக்கூடாது, எதுக்கு அவரை பற்றி பேசுகிறீங்க, அதெல்லாம் சொல்ல வரல. சொல்கிறது தப்பு கிடையாதே. இந்த மாதிரி பண்ணுறாரு, அந்த பண்ணுறாரு, அதெல்லாம் ஓகே. சும்மா எதுக்கு வேற போய் அவர் அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாருங்க, பணம் வாங்கிட்டு பண்ணுறாரு, அவர் வந்து சாப்பிட்டு தான் சும்மா ஓசியில் சாப்பிட்டு தான் ஒரு இது பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, அதெல்லாம் எதுக்கு மக்களே? ஏன்னா நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளும் ஒரு யூடியூபர், நம்மளும் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு தான் இது பண்ணுவோம். நம்ம காசு கொடுக்குறோமோ சும்மா சாப்பிட்றோமோ அது நம்மளோட இது. அது வந்து அடுத்தவங்க சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. அது நம்ம தொழில். நம்ம ஒரு யூடியூபராக இருக்கும்போது தெரியும் அந்த இது. அதனால் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நம்ம அவர் பண்ண தப்பை பற்றி பேசுகிறது தப்பு கிடையாது. வேறு அதை பற்றி இதை பற்றிலாம் பேசுகிறது வேஸ்ட்டு. நான் சப்போர்ட்டுன்னு சொல்ல கிடையாது. வீணாக எதுக்கு போய் அதெல்லாம் சொல்கிறீங்க? ஏன்னா நீங்களும் ஒரு யூடியூபராக இருக்கும்போது, நீங்களும் ஒரு டிவியில் வந்து நீங்களும் ஒரு பிரபலமாக இருக்கிறவங்க, எதுக்கு நீங்கள் வீணாக சொல்லிக்கிறீங்க தான் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இனி அவர் புரிஞ்சிருக்கும். இத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அவர் மாற்றிக்குவார். அவர் இனிமேல் மாற்றி இனியும் அந்த தப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி ரெடி பண்ணி நீ பண்ணுங்கள். நீ நல்ல வீடியோ போடும். இன்னும் நிறையா பேர்த்துக்கு நீங்கள் உதவணும். ஏன்னா நான் என்னங்கிறேன்னா நீங்கள் வந்து இருக்கப்பட்ட ஆளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பணம் இல்லாதனால நான் எங்கிட்ட கொடுக்குறக்கு வசதி இல்லை. நீங்களே உங்கள்கிட்ட வந்து பணம் இருக்குதுன்னா நீங்கள் இன்னும் நிறையா பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு உதவுங்க. அதான் சொல்ல வரேன். இதை வந்து பண்ணுறது வந்து நீ சின்ன உதவி வந்து நாளைக்கு பெருசாக பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா சமையல் செய்கிறாங்க. சமையல் செஞ்சு அது என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ நிறைய பெரிய யூடியூபர்ஸ் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ காசு போட்டு பண்ணி அவ்வளோ பயங்கரமாக சமையல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கடைசியில் கொண்டு போய் அந்த அனாதை ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம்.
கடைசியில் அவங்க வந்து சாப்பிட்றது கொஞ்சமாக சாப்பிட்றாங்க தவிர மீதி வந்து கொண்டு போய் அப்படியே அனாதை ஆசிரமம் டெய்லியும் கொடுக்குறான்னா எனக்கு நம்மளுக்கு தெரியல. ஆனால் சமையல் செய்யும்போது கடைசியாக வந்து அந்த செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க கொஞ்சமாக சாப்பிட்றாங்க தவிர மற்றது கொண்டு போய் அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துட்றாங்க. மற்றது கொண்டு போய் ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. இந்த வயசானவங்களுக்கு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் அந்த சாப்பாடை செஞ்சு கடைசியாக கொண்டு போய் அவங்க கொண்டு போய் கொடுக்குறது வந்து ரொம்பவும் பாராட்டணும். ஏன்னா இவ்வளோ அவங்க வர பணத்தில் வந்து வர பணத்தில் வந்து மற்றவங்களாக இருந்தால் பண்ணுவாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவங்க பண்ணுறாங்க. அவங்கன்ட்டு இல்லை, நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணுறது நம்ம கண்ணுக்கே தெரியுதில்ல. நிறைய பேர் சிலர் காட்டுறாங்க வீடியோ போட்டு, நம்ம சிலர் காட்ட மாட்டுறாங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லோரும் பண்ணுங்கள். ஏன்னா பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஏன்னா பண்ணணும் கட்டாயம் கிடையாது தான். நீங்கள் பண்ணுறது நான் சொல்கிறது வந்து என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கும். அதாவது தயவுசெய்து உணவு இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுங்கள். துணி இல்லாதவங்களுக்கு துணி வாங்கி கொடுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வசதியானவங்க எத்தனை பேர் இருப்போம்? பாதி பேர் வசதியானவங்க, பாதி பேர் ஏழ்மையாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க ஒரு கால்வாசி பேர் பண்ணால் அந்த ஏழ்மையாக இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா அவங்க ஒரு துணி வயிறார சாப்பாடு, வேறு என்ன இப்போ சாப்பாடு என்ன நம்ம வயிற்றுக்கு கொடுத்ததுக்கப்புறம் போதும்னு சொன்னதுக்கப்புறம் சாப்பாடு போதுன்ட்டுருவாங்க. வயிறு நெம்பிச்சுன்னா போதுன்ட்டுருவாங்க. எச்சா குடுன்னு போட்டு சாப்பிடவா முடியும்? சாப்பிட முடியாது. வயிறு நம்புற வரைக்கும் சாப்பிட்லாம், நெம்பிச்சுன்னா போதுன்ட்டுருவாங்க. அதே மாதிரி தான். அதே மாதிரி உணவு வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், முடிஞ்சாலும் உதவி பண்ணுங்கள். 4 பேருக்கு உதவி பண்ணுங்கள். பண்ணுறவங்களையும் வந்து நல்லா பண்ணுங்கள். பண்ணுறது வந்து பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு உதவி பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு புண்ணியமாக கிடைக்குன்னா அதை வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் அந்த புண்ணியம் வந்து போய் சேரும். அதுக்காக சொல்கிறோம். ஏதாவது வேறு ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் நீ மன்னிச்சிக்கங்க. நான் கரெக்டாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோக்காக சொல்லணும்னு நினச்சோம், சொல்லிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் மக்களே.